இப்ப பாரு பறந்துகிட்டே இருக்கீங்களே சத்யபிரகாஷ் அவர்களே. வீட்லயே இல்ல, நீங்க சென்னையிலேயே இல்ல, ஏகப்பட்ட ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் போயிட்டு கான்சர்ட்ஸ்லாம் பாடிட்டு இருக்கீங்க. பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கா? இல்ல பயங்கர பிஸியா போகும். அட் த சேம் டைம் பயங்கர வெட்டியாவும் இருப்போம். ஸோ ஒரு மியூசிஷியன் லைஃப் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு மாதம் எங்கேயுமே ட்ராவல் பண்ணாமல் எங்கேயுமே போகாமல் வீட்லேயே இருந்து இல்லை அப்பப்போ ரெக்கார்டிங்ஸ் போய் அந்த மாதிரி இருக்கும். இந்த சேம் டைம் கண்டினியூஸாக பேக் டு பேக் வந்து கான்சர்ட்ஸும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போயிட்டு வந்து அட் த சேம் டைம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது இட்ஸ் ஓகே, நமக்கு இது ரெஸ்ட் டைம் நம்மளே நினச்சிக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி. பட் காட்ஸ் கிரேஸ் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஷோஸ் பண்ணுறாங்க. ஹாரிஸ் சார் அண்ட் தேவா சார் பண்ணுறாங்க, இமான் சார் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் வந்து நம்ம ரெகுலராக நிறைய ஒர்க் பண்ணதுனால அவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டியும் நிறைய ப்ரைவேட்டாக நிறையா ஷோஸும் போயிட்டுருக்கு. அண்ட் வி ஹேவ் அ பேண்ட் கிரியா அண்ட் 432 ஹெர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு மாதிரி நாங்களே பிஸியாக இல்லைன்னா கூட நாங்களே எங்களை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறோம். ஓகே, பிஸியாக வச்சுக்கிறதுனால நிறைய லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணியும் வந்து நிறைய சேவிங்ஸ் அப்படியே வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்க, கேட்க நல்லா இருக்கு, வந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.